மறுமையை மறந்தவர்கள், மரணத்தை மறந்தவர்கள், அல்லாஹுவை மறந்தவர்கள், குர்ஆனை விட்டு தூரமாகி வாழ்ந்தவர்கள். தொழுகையா கிடையாது அவர்களிடத்திலே, ஜகாத்தா கிடையாது அவர்களிடத்திலே, ஹஜ்ஜா கிடையாது அவர்களிடத்திலே. என்ன இருக்கிறது? துன்யா. வருவார்கள் காஃபிர் பாவியான ஆத்மாவிற்கு கருமை நிறத்துடைய மலக்குகள் அவருடைய தலையின் அருகிலே அமர்வார்கள். ஐயத்துஹன் நஃப்சுல் கபீஸா, பாவியே, பாவமுள்ள ஆத்மாவே, உக்ருஜி இலா சகத்தின் மினல்லாஹி வ கதப், அல்லாஹ்வுடைய கோபத்தை நோக்கி வா, அல்லாஹ்வுடைய சாபத்தை நோக்கி வா. உன்னை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளாமல் அவன் உன் மீது கோபத்தோடு இருக்கக்கூடிய நிலைமையில் கிளம்பி வா. யா அல்லாஹ், இப்படி வெளியே வரும். ஓடி மறையும், பிடித்து இழுப்பார்கள், அடிப்பார்கள். எடுத்து செல்லப்படும் அந்த உயிரை, எடுத்து செல்லப்படும். வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகள் கேட்பார்கள், யாருடைய உயிர்? இவ்வளவு நாற்றம், என்ன நாற்றம்? என்ன நாற்றம்? அவன் செய்த பாவங்கள், அவன் செய்த குற்றங்கள், அல்லாஹுவை மறந்து வாழ்ந்த அந்த நிகழ்வுகள். வானத்தின் கதவு அடைக்கப்பட்டிருக்கும். திறங்கள், திறங்கள். லா துஃபத்தஹு லஹும் அபுவாபுஸ் ஸமா வலா யத்குலூனல் ஜன்னah ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபீ ஸம்மில் கியாத். ஊசியின் ஓட்டைக்குள் ஒட்டகம் நுழையாத வரை இவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். இவனுக்காக வானத்தின் கதவு திறக்கப்படாது. தூக்கி எறியுங்கள் அந்த உயிரை. உக்துபு கிதாபஹு ஃபி சிஜ்ஜீன், உக்துபு கிதாப அப்தி ஃபி இல்லியீன். என் அடியானுடைய உயிரை இல்லியீன் என்ற புத்தகத்திலே பதிவு செய்யுங்கள். யாருக்கு? யாருக்கு? மூமின்களுக்கு. உக்துபு கிதாபஹு ஃபி சிஜ்ஜீன். அல்லாஹ் அந்த காஃபிரை, அந்த பாவியை அடிமை என்று கூட அல்லாஹ் கூற மாட்டான். உக்துபு கிதாபஹு ஃபி சிஜ்ஜீன். தூக்கி வீசுங்கள். உலகத்தை நோக்கி மறுக்கப்படும். வானம் திறக்கப்படாது. கண்ணியத்துக்குரியவர்களே, மூமினின் நிலை இது, பாவியின் நிலை இது. யார் எந்த நிலைமை அடைவார்கள்? அல்லாஹ் எமக்கு எந்த நிலையை ஏற்படுத்துவான்? ஈமான் கொண்டவர்களே, இது காஃபிருக்குரிய நிலைமை. கயிறிலடைந்த மலக்குகளை பார்ப்பதோ, அல்லாஹ்வுடைய கோபத்தோடு வெளியே வா என்று அழைப்பதோ காஃபிர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற நிலைமை. மூமின்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகில்லாஹ் ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அந்த முஸ்லிமான நிலை இல்லாமல் நீங்கள் மரணித்து விடாதீர்கள் மூமின்களே.